ஒருமுறை அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உலவிக் கொண்டிருந்தபோது ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார். அர்ஜுனன் 1000 பொற்காசுகளை கொடுத்தான். முதியவருக்கு மகிழ்ச்சி. ஆஹா, இது நம் குடும்பத்திற்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதுமே என்று எண்ணி வீட்டுக்கு புறப்பட்டார். இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை வயோதிகரிடமிருந்து பறித்து சென்று விட்டான். சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை சொல்ல, விலையுயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்து அதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான். முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பரனிலிருந்த பானையில் ஒளித்து வைத்துவிட்டார். இதை அறியாத அவரது மனைவி பரனிலிருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றாள். பானையை கழுவும்போது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்துவிட்டது. அவள் பானையுடன் வீட்டில் நுழைந்தபோது வெளியே சென்றிருந்த வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி, கல்லெங்கே என மனைவியை கேட்டார். எதுவும் அறியாமல் அவள் விழிக்க, ஆற்றிற்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினார். சில தினங்கள் கழித்து மீண்டும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முதியவரை பார்க்கும்போது அவர் நடந்தடை கூற, அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், இவர் அதிர்ஷ்டமில்லாதவர் என்றான். அதை ஆமோதித்த கிருஷ்ணன், இந்த முறை நீ இவருக்கு 2 காசு மட்டும் கொடு என்றார். அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு கிருஷ்ணனை பார்த்து, 2 காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் எனக் கேட்டான். எனக்கும் தெரியவில்லை, இருந்தாலும் என்ன நடக்கிறது பார்க்கலாம் வா என கூறிய கிருஷ்ணன் அர்ஜுனனுடன் முதியவரை பின்தொடர்ந்தார். செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த 2 மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான். யோசித்த முதியவர், இந்த காசுகள் எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போக்காது என எண்ணி அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டு புண்ணியமாவது மிஞ்சட்டும் என தீர்மானித்தார். அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார். இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார். அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார். அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலையுயர்ந்த கல். சந்தோஷ மிகுதியால் சிக்கியாச்சு என்று கூச்சலிட்டார். அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வர, அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்றெண்ணி திரும்ப ஓடகையில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்துவிட்டனர். அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டிலிருந்த வயோதிகரிடமிருந்து பறித்து சென்ற தங்க காசுகளை பறிமுதல் செய்தனர். அவை அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்தனர். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள், அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என்று கேட்டான். கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே, இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்துக்கு மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் எண்ணினார். அடுத்து நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒளித்து வைத்திருந்தார். ஆகவே அவை இரண்டும் அவரிடம் தங்கவில்லை. இப்போதோ தன்னிடம் இருந்தது மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என கருதினார். இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்துக்கும் மேலாகவே அடைந்தார். பிறருக்கு நல்லதை நினை, உனக்கான நல்லது தானாகவே அடக்கும்.